இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை துணைன்னு அமைக்க தான் போகிறோம். அப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆணாக இருந்தாலும் வரக்கூடிய மனைவி எனக்கு எப்படி அமையும், அதே மாதிரி பெண்ணாக இருந்ததுன்னா எனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போது லக்னம் தாங்க ஒரு ஜாதகர். அப்போ அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் அப்படிங்கிற இடம் தான் வந்து மனைவியை குறிக்கக்கூடிய பாவகம், இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் கணவரை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம் எந்த லக்னமோ அதுக்கு ஆப்போசிட் வீடு, அதாவது 7ஆவது வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த குணாதிசயங்கள் கொண்ட மனைவியோ கணவனோ தான் அவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 7ஆம் பாவத்தில் எந்த கிரகமுமே எனக்கு இல்லைங்க அப்படிங்கும்போது அந்த 7ஆம் பாவக அதிபதி யாருன்னு பார்த்து அதுக்குண்டான கேரக்டரில் அந்த மனைவி வரும் இல்லை கணவர் வரும்னு முடிவுக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நேர் எதிர்த்த வீடு பார்த்தீங்கன்னா துலா ராசி வரும். அந்த துலாத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கேரக்டர் உள்ள மனைவி வரும்னு நம்ம சொல்லலாம். இல்லை துலா ராசியில் எதுவுமே கிரகமே இல்லை அப்படிங்கும்போது அந்த துலா ராசிக்குண்டான அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா ஒரு மகிழ்வாக இனிமையான ஒரு வாழ்க்கை வசதிகள் கொண்ட ஒரு மனைவி வரும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம்.